பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிற அந்த கான்செப்ட் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு ஃபேசினேஷன் உண்டு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல பட்டாம்பூச்சியோட இறக்கை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த காற்றலையில் டிஸ்டர்ப் பண்ணுது பறக்கும் போது. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணுற அந்த காற்றலைகள்னால உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் புயல் உருவாகுது அப்படிங்கிறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதாவது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். யோசிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா. இது டாமினோஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இந்த டாமினோஸ்ல ரொம்ப கிளவராக அடுக்கி ஒன்று தள்ளி விட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே விழுந்து அதுவே ஒரு டிசைனை ஃபார்ம் பண்ணும். பார்க்கறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல அது. ஸோ இந்த டாமினோஸ் எஃபெக்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் ஐடியாலாம் யோசிச்சிருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எடுக்க முடியல. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஐடியா ரொம்ப சில்லியா இருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சில்லியா இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் அது அப்படியே ஒன்று மாதிரி வந்து ஹீரோவுடைய வாழ்க்கையிலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குது. ஸோ மகேஷின் பிரதிகாரம் படத்தோடைய முக்கியமான அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் பாயிண்ட் ஆஃப் அட்டாக் தான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட். இந்த சீனில் நடப்பது என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சின்ன லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு சீன் கிடையாது, செட் ஆஃப் சின்ன சின்ன சீன்ஸ், ஒரு சீக்வன்ஸுங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பில்டப் பண்ணி கதையை கொண்டு போகுது அப்படிங்கிறதா விஷயம். இடுக்கிங்கிற ஊரோட அழகாக சொல்ற மாதிரி தான் இந்த படத்தோட டைட்டிலே வரும். ஏன்னா அந்த சின்ன டவுனுக்கு இந்த படத்துல முக்கியமான பார்ட் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்களுடைய இன்னசென்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ற விதம், அவங்க சண்டை போட்டு சமாதானம் ஆகிற விதம், எப்படி அந்த சின்ன ஊர்ல எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடா இருக்காங்கன்னு எல்லா விஷயமுமே இந்த படத்துக்கு முக்கியம். ஸோ இந்த ஊர்ல தான் இருக்காரு படத்துடைய ஹீரோ மகேஷ். அவர் ஒரு போட்டோகிராஃபர். ஊருக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்காரு. அவர் ஸ்டுடியோவுக்கு பக்கத்துலயே பேபி அப்படிங்கிறவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் மாதிரி ஒரு இடத்த வச்சிருக்காரு. அவரை பேபி அச்சன் கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட கிரிம்சன் அப்படிங்கிற ஒரு டிசைனர் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸோ இந்த லைவ்லியான இடத்த, லவ்லியான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு படத்துடைய முக்கியமான சீனுக்கு போறாரு ரைட்டர் ஷியாம் புஷ்கரன். இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குது? கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஆனால் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆல்ரெடி அந்த ஊரில் சாவு வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஃபோட்டோகிராஃபர் இல்லையா, ஒரு சாவு வீட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போவார். ஆனால் அங்கே பாடி வரல. சரி நான் போயிட்டு அப்புறமா வரேன் கிளம்புவார். அப்போ தாஹீர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இல்லை போகாத, டீயும் வாழைப்பழமும் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளவர் சொல்றாரு. இவர் இறங்கி போய் டீயை கையில் வாங்கிட்டு வாழைப்பழத்தை கட்டி சாப்பிட்டு வாழைப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லுவார். பக்கத்தில் சாபு அப்படிங்கிற ஒருத்தர் சேர்லாம் எடுத்து போட்டிருப்பாரு. அவர் சொல்ல செம்மையா இருக்குல்ல டேஸ்ட்டு, அதெல்லாம் ஆர்கானிக் வாழைப்பழம், நான் எல்டோட தோட்டத்தை தான் பறிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பக்கத்தில் டோமி அப்படிங்கிற ஒருத்தரும் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் சாபுவை பார்த்து என்னது எல்டோ தோட்டத்துலேருந்து பறிச்சியா, என்ன ஒரு வாரத்தை கேட்டிருக்காங்கல்ல, என்னதான் வந்து எல்டோ அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு, என்கிட்ட கேட்காம நீ பறிக்கலாமா அப்படின்னு சாபு கிட்ட பிரச்சனை பண்ணுவார். உடனே சாபு இல்ல போன வாட்டி ஃபாரின்லேருந்து வரும்போது என்னதான் அவர் பார்த்துக்க சொன்னாரு, அதனால தான் நான் பறிச்சு கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆர்கியூமெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். இதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அவருக்கு இந்த பிரச்சனையும் சம்மந்தம் கிடையாது, ஏதோ சும்மா அடிச்சுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிடுவார். இவங்க ஸ்டில் சண்டையை கண்டினியூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கைகலப்பு மாதிரி போயிடும். அப்போ இந்த தாஹீர் திரும்ப நடுவில் வந்து இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி இப்போ என்ன பிரச்சனை, எல்டோக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு எல்டோவுக்கு ஃபோன் பண்ணுவார். எல்டோ முதல்ல இல்லை சாபுவே பார்த்துட்டோம் அப்படின்றாரு. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு திரும்ப கால் பண்ணி இல்லை டோமி அச்சன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்வாரு. திரும்ப ஃபோன் பண்ணி இல்லை சாபுவே பார்த்துட்டோம் அப்படின்வாரு. இந்த பாயிண்ட்ல தாஹீர் டென்ஷன் ஆயிடுவார். டேய் நீ எல்லாம் மனுஷனாடா, ஒரு பேச்சா பேசுறான்னு சொல்லிட்டு எல்டோவை பிடிச்சி திட்டிடுவாரு. இதை பார்க்குற டோமியும் சாவும் நீ யாரா ஏமாச்சான திட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாஹீரை போட்டு அடிச்சிருவாங்க. ஸோ தாஹீர் கோமாடி என்னையாடா அடிச்சிங்க அப்படின்னு கோவமா சைக்கிள் எடுத்து அங்கேருந்து போயிடுவார். கட் பண்ணா ஒரு ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் ஒரு ரோட் சைடு ரோமியோ ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு சைக்கிளில் ஜாலியாக வந்துட்டு இருப்பாரு. ஆனால் இந்த பக்கம் தாஹீர் வேகமாக வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் இந்த பக்கம் இந்த ரோமியோ வர கவனிக்க மாட்டாரு. இவரும் அவரை கவனிக்க மாட்டாரு. வேகமாக தாண்டி போகும்போது டக்குன்னு இவர் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சமாளிச்சு அந்த ரோமியோ சைக்கிளை திருப்புவார். தாஹீர் பாடி இப்போ சீன்லேருந்து எக்ஸிட் ஆயிடுவார். அவர் அந்த பக்கமாக கிளம்பி போயிடுவார். ஸோ இவர் இடிச்சிடக்கூடாதுன்னு திருப்புறாரு இல்லையா அந்த ரோமியோ. அப்போ ரோட்ல ஒருத்தர் தலையில மூட்டை எடுத்துட்டு போறாரு. அந்த மூட்டையில வந்து கொய்யாப்பழம் இருக்கும். அவரை போய் இடிச்சிடுவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்து அந்த கொய்யாப்பழம் மூட்டை கீழே விழுந்து கொய்யாப்பழம் முழுக்க ரோட்ல சதறிடும். அந்த மூட்டையை தூக்கிட்டு போனவர் இந்த ரோமியோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு டேய் ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். சரி அள்ளி கொடுப்பான்னு குனியும் போது அந்த பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கே நேஷனல் அந்த ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜனகணமன ப்ளே ஆகுதுன்னு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக அட்டென்ஷனில் நிற்பாங்க. ரெண்டு பேரும் அதுக்கு லிப்சிங் வேற பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ரோமியோ வந்து எப்படியாவது தப்பிச்சிடலாமான்னு ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்டே பார்த்துட்டே இருப்பான். இந்த மூட்டை எடுத்துகிட்டு போனவரும் இவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு அவனை பார்த்துட்டே இருப்பார். கரெக்டாக அந்த ஜெய 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 ஜெயஹேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வேகமாக கிளம்புவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஜெய ஜெய அவசரமாக சொல்லிட்டு ரோமியோ சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுவார். இந்த மூட்டையை எடுத்துட்டு வந்தவர் பின்னாடியே ஓடுவார். இதுக்குள்ள ஸ்கூல் பெல் அடிச்சிடும். ஸ்கூல் பெல் அடிச்சு அந்த சின்ன பசங்கள்லாம் வருவாங்க. ரோட்ல கொய்யாப்பழம் சதறி கிடக்கிறத பார்த்து ஆளு ஒரு கொய்யாப்பழம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரோமியோவை துரத்தி போனவர் அவனை பிடிக்க முடியாம திரும்ப வந்து பார்த்தா கீழே ஒரு கொய்யாப்பழம் கூட இருக்காது. அவருடைய பை மட்டும் சும்மா கிடக்கும். இவர் அந்த வெறும் பையை எடுத்துக்கிட்டு கொலகாண்டா வீட்டுக்கு போவாரு. அந்த பையை தூக்கி அடிச்சுட்டு வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்துட்டு தன் ஒய்ஃபுக்கு சத்தமா குரல் கொடுப்பார். கோமையை தனி கொண்டு வா அப்படின்னுவாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஏன்னா உள்ள அவரோட ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிஸ்லாம் கூட அவங்க கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க.
இவர் பேசுறது அவங்களுக்கு கேட்காது. இவர் வெயிட் பண்ணுவாரு, என்னடா ரெஸ்பான்ஸே வரலன்னு திரும்ப கோவமா கத்துவாரு. ஸ்டில் ரெஸ்பான்ஸ் வராது. ஏன்னா அவங்க தான் சீரியஸா டிவி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எழுந்து உள்ள போவாரு. அவங்க டிவி பார்க்கறத பார்த்துட்டு இன்னும் கோவப்பட்டு அங்க இருக்கிற சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒயர்லாம் பிடுங்கி போட்டு அங்க பெரிய பிரச்சனையாகும். தன் ஒய்ஃப் அடிக்க போயிடுவார். இவர் ஒய்ஃப் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஆண்டிஸ்லாம் பயந்து வெளில ஓடி வந்துருவாங்க. வெளில ஓடி வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஸ்டூடியோக்கு பக்கத்துல கடை வச்சிருக்காருல பேபி அச்சன், அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா அடி வாங்குறது அவருடைய தங்கச்சி. இப்போ அவர் ஃபோன் பண்ணி, இங்கே உன் மச்சான் வந்து தங்கச்சியை போட்டு செம்ம அடிக்கிறான், சீக்கிரமா என்னன்னு கேளு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவர் அங்கே கடைக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் உடனே தன்னுடைய ஃபோன் எடுத்து மச்சானுக்கு கால் பண்ணுவார். ஆனால் கால் போகாது, ஏன்னா அவருடைய ஃபோனில் பேலன்ஸ் இருக்காது. இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த சின்ன கடைக்கு போயிட்டு எனக்கு முறை இப்போ ரீசார்ஜ் பண்ணி விடு அப்படின்னு உள்ள போவார். ஆல்ரெடி அந்த கடையில் ஒருத்தர் வந்துட்டு இருப்பான், சோடா கேட்டு ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவர் டக்குன்னு உள்ள வந்து சீக்கிரமா ரீசார்ஜ் பண்ணி விடு அப்படின்னு இவர் தெரிஞ்சவர், ஃபர்ஸ்ட் உள்ளூர் ஆள் வேற, அந்த லோக்கல் ஆள் வேற. அதனால அவருடைய நம்பர் வந்து எடுத்து நோட் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் எனக்கு சோடா கொடு, அதுக்கப்புறம் அவரை கவனி அப்படின்னு அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். இவர் வந்து மதிக்கவே மாட்டார். நீ யாரா போ அப்படின்ற மாதிரி அவரை சோடா கேட்டவரை ஒதுக்கிட்டு இவர் முன்னாடி போய் வாங்க பார்ப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடும். ஒருத்தர் மாத்தி மாத்தி தள்ள அந்த சோடா கேட்டார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இவர் பிடிச்சி எழுதிட்டு போயிடாரு. என்னடா கண்ட இடத்துல யாரும் சண்டை போட்டு இருக்காரு, அவ்வளோ வயசான ஆள், அவருலாம் சண்டை போடுவார், நம்ம ஸ்டாண்டர்டு அவரெல்லாம் சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோவோட ஸ்டூடியோவும் அந்த பிரஸும் ஒரு பில்டிங்ல மேலே தான் இருக்கும், பக்கத்துல இருக்கும். அது கீழே தான் இவங்க ஒரு ஆட்டோ நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த சோடா கேட்டவரும் அவர் ஃப்ரெண்டும் அந்த ஆட்டோவுக்கு போவாங்க. ஆல்ரெடி அங்கே இன்னொரு கேரக்டரும் உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு ஆட்டோ உள்ள. சரி, சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு, சமாதானம் ஆயிடுச்சு நினைச்சிட்டே இருக்கும்போது பேபிச்சனோட கடையில் டிசைனரா ஒர்க் பண்றாரு இல்லையா கிரிம்சன், அவர் ஓடி வந்து நீங்க யாரா பேபிச்சன் மேல கைவேக அப்படின்ட்டு இந்த ஆட்டோல ஏற போனவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஆட்டோவுக்கு உள்ள இருக்கிறவர் வெளில வந்துருவாரு. இங்க சண்டை கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். சத்தத்தை கேட்டு மேல ஸ்டூடியோல இருக்கிற நம்ம ஹீரோ மகேஷ் கீழே இறங்கி வருவாரு. சண்டையை விலக்கி விட்டு எல்லாரும் தெளிவிடே போ 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 அப்படின்றவாரு. அந்த 3வது ஆள் ஒருத்தர் இறங்கினார் இல்லையா வெளில, அவர் ஆள் கொஞ்சம் பார்க்க வாட்ட சடமா ரோடி மாதிரியா இருப்பாரு. அவரை அப்படி பிடிச்சி தள்ளிட்டு போடா அப்படின்னுவாரு. நம்ம ஹீரோ மகேஷ் ஒருத்தர் அப்படி பிடிச்சி தள்ளிட்டு போடா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வாட்ட சட்டமான ஆளு இப்போ தள்ளி விட்டதுல கோவப்பட்டு நம்ம ஹீரோவை எட்டி உதைக்க ஹீரோ சில அடி தூரம் போய் கீழே விடுறாரு. கிரிம்சனுக்கும் பலார்னு ஒரு அற விழும். ஸோ இவங்க அடி வாங்குறத பார்த்துட்டு தூரத்துல இருந்து வச்சு அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா கடையில இருந்து ஓடி வருவாரு. ஓடி வந்து சும்மா இல்லாம மகேஷ் அவனை சும்மா விடாதரா எழுந்து அர்றா அப்படின்னு குரல் கொடுப்பாரு. இவர் உசுப்பேத்தின உடனே மகேஷ் அடிக்க போக ஆனா அடிக்க முடியாம செம்ம அடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டு வேட்டியில அவுந்து போய் மொத்த கூட்டமும் கூடி ஒரு மாதிரி அவமானப்பட்டு கீழே கிடப்பாரு. அப்போ மகேஷோட அப்பா இங்கேருந்து வருவாரு. அடிக்கிறவனை பார்த்து அதான் நீ அடிச்சிட்டல, நீ ஜெயிச்சுட்டா அவன் தோத்துட்டான், ஒழுங்கா போ அப்படின்னு விலைக்கு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு அமைதியாக போயிடுவாரு. செம்ம அடி வாங்கின மகேஷ் கஷ்டப்பட்டு வேட்டியெல்லாம் சுற்றிக்கிட்டு எழுந்து நிற்பாரு. பயங்கரமா அவமானப்பட்டாருங்கிறத அவர் ஃபேஸ்ல தெரியும். ஏன்னா சுற்றி எல்லாரும் ஒரு மாதிரி பாவமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் கஷ்டப்பட்டு எழுந்து நிற்பாரு, வேட்டியெல்லாம் சுற்றிக்கிட்டு சார் எழுந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு பேபிச்சன் சொல்லுவார். செருப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க போட்டுக்கோன்னு. அந்த கோவத்தை செருப்பு மேலே காமிப்பார். செருப்பு எட்டி வச்சுட்டு என்னை அடிச்சவன் எவனு எனக்கு தெரியாது, அவனை திருப்பி அடிச்சுட்டா நான் செருப்பு போடுவேன் அப்படின்னு சபதம் எடுப்பாரு நம்ம மகேஷ். என்ன இந்த கவலையிலிட்டு தள்ளியவன் ஆராயாலும் அவனை திருச்சி அல்லாத மகேஷ் பாவனை நிச்சயிப்படுவேல. இதுதான் மகேஷின் பிரதிகாரம். சுத்தி எல்லாரும் பார்த்துட்டாங்க, தனக்கு இது பெரிய அவமானம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சோகமா ஸ்லோவா அந்த இடத்த விட்டு நடந்து போறாரு மகேஷ். சீன் கட். இந்த வாழைப்பழ காமெடி மாதிரி ஒரு சின்ன வாழைப்பழத்தில் ஆரம்பிக்கிற பிரச்சனை ஒரு கேரக்டருடைய டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே காரணமா இருக்கு. அப்கோர்ஸ் ஹீரோ தான் வாழைப்பழம் நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்றாரு. ஆனா அதுக்காக அவர் இவ்வளவு பிரச்சனையில சிக்கணுமா? இதுதான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கதையா சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா? ஆனால் அதை அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே இருந்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராக்ரஷன் மாதிரி காட்டி அதை பர்ஃபெக்டாக ஒரு இன்சைடிங் இன்சிடென்ட்டாக மாற்றிருக்காங்க. இது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ரைட்டிங். கேரக்டர்ஸோட பிஹேவியரும் கூட நடக்கிற சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரேண்டமாலாம் இருக்கக்கூடாது, நம்பும்படி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த சா வீட்டில் வர கேரக்டர்ஸ் தான் புது கேரக்டர்ஸ். ஸோ அந்த சீனில் மட்டும் தான் நம்ம அவங்கள பார்ப்போம். அதனால அவங்க பிஹேவியர் வந்து நம்மளுக்கு நம்பும்படி தான் இருக்கும். ஆல்ரெடி பேபிஎஸ்னை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பேபிஎஸ்ன் கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த கிரிம்சனை பற்றி அவர் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளுங்கிற மாதிரி அவர் வர முதல் சீன்லேயே நம்மளுக்கு தெரியும். அண்ட் பொதுவாகவே இப்படியான சின்ன ஊர்களில் அங்கே இருக்கிற மக்களுடைய அந்த ப்ரைட் ஈகோங்கிறது கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸோடைய பரேடு மாதிரி இருக்கும் இந்த செட் ஆஃப் ஈவென்ட்ஸ். இதில் ஹீரோ மகேஷ் கேரக்டரோட ரைட்டிங் தான் செரி ஆன் டாப். ஏன்னா யாரும் ரொம்ப துமுக்கும் போகாத, அதிர்ந்து கூட பேசாத ஒரு ஆள். ஆக்சுவலாக இந்த விலைக்கு கூட வருவார் இல்லையா, அப்போ தான் லைட்டாக அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் தெரியும். ஏன்னா அப்படி கோவமாக சொன்னால் தானே சண்டையை நிறுத்திட்டு எல்லாம் விலைக்கு போவாங்க. அதை கூட அவர் ஹார்ஷாக சொல்லவே மாட்டார். அவரோட இன்டென்ஷன் யாரும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அடி வாங்குறாரு, அவமானப்படுறாருன்னும் போது தான் ஆடியன்ஸுக்கு அது அஃபெக்டிங்காக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தோட டைட்டில் போகும்போதே அந்த இடுக்கியை பற்றின பாட்டு வருது இல்லையா, அப்போவே ஹீரோ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் குளிச்சுட்டு தன்னுடைய ஹவாய் செருப்பை பயங்கரமாக தீவிரமாக சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய இந்த செருப்பு சபதத்துக்கு அப்போவே லீடர் சூப்பராக ஃபோர் ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ஸ்டெஸ்லையும் முக்கியமான ஃபேக்டர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது, பயங்கரமான சினிமோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாம் கிடையாது. ஹியூமர் தான் இதோட முக்கியமான எலிமெண்ட். அதுவும் இந்த சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹியூமரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயுமே ஒரு அப்சர்டிட்டி ஒன்று இருக்கும். அதுதான் நம்மள பயங்கரமாக சிரிக்க வைக்கும். முதல்ல இவங்க எல்டோவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அபத்தமான விஷயம் தான். ஏன்னா அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் தான், இவங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணலாம். ஆனால் இல்லை, அதெல்லாம் விட மாட்டேன்,
அவன் ஃபாரின்ல தூங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா எங்க டே அங்க நைட் டைம் அவர் தூங்கிட்டு இருக்காரு, வைஃப் கூட இருக்காரு, அதெல்லாம் ஆனா எனக்கு சண்டை தான் முக்கியம், பஞ்சாயத்து தான் முக்கியம், அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எழுப்புவாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும், எல்லாமே நம்மள சிரிக்க வைக்கும். அங்க அந்த எல்டோ கேரக்டர் இவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவர் வைஃப் கூட பிரச்சனை ஆயிடும். சோ இந்த பரிதாபங்கள் எபிசோட்ல பாக்குற மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் சின்ன காமெடி. வைஃப் சொல்றதை கேட்டு தான் திரும்ப ஃபோன் பண்ணி ஒரு மாத்தி மாத்தி சொல்லுவாரு. அது சொல்றது எல்லாமே என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே நான் சொந்தமா தான் முடிவெடுக்கிறேன், யார் சொல்லி நான் கேட்கல அப்படின்னு வேற ஆட் ஆன் பண்ணுவாரு. இதை கேட்டு தான் தாயிரி டென்ஷன் ஆகி எல்டோவே பிடிச்சி திட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறம் வடிவேல் காமெடி எல்லாம் வரா மாதிரி பஞ்சாயத்து பண்ண வந்த தாகிரியை அடிச்சு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து இந்த சைக்கிள் இடிச்சு இவங்க 2 பேர் கீழே வருது, மூட்டையில இருந்து கொய்யாப்பழம் சதறி வருதுல, அந்த ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் தான், இதெல்லாம் யூசுவலான விஷயம் தான். ஆனா அங்க கூட இந்த நேஷனல் ஆந்தம் வச்சு ஒரு சூப்பர் ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாருங்க. நேஷனல் ஆந்தம் இவங்க ஸ்டடியா நின்றுட்டே இருக்கும்போது ஒரு கார் தாண்டி போகும், கார் வந்து கீழே இருக்க கொய்யாப்பழத்தை நசுக்கிட்டு போகும், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இவங்க தடுத்தா யாரும் இவங்களை கோச்சிக்க போறது இல்லை, ஆனா இவங்க ரொம்ப தேசப்பட்டோட இருக்காங்களாம். ஸோ அப்படியே ஸ்டடியா நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த நேஷனல் ஆந்தம் முடியும் போது இந்த ரோமியோ சைக்கிள் எடுத்துட்டு ஓடுவாரு, பின்னாடியே ஒரு பிடிக்கிறதுக்காக ஓடுவாரு. கரெக்டா டைமிங்ல ஸ்கூல் பெல் அடிச்சு பசங்க எல்லாம் வெளில வந்து இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். இந்த பணக்காரர் கோமா வீட்டுக்கு போனா வைஃப் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சீரியஸா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஐரணி நம்மள சிரிக்க வைக்குது. கட் பண்ணா அங்க பேபி எச்சன் கடையில சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கேஷுவலா சொல்லுவாரு, பரவாயில்ல இளைஞர்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டையெல்லாம் இப்பெல்லாம் சகஜம் அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கிட்டு. அடுத்தது கிரிம்சன் கேரக்டருடைய அந்த ஓவர் த டாப் ரியாக்ஷனுமே கூட எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா ஆல்ரெடி அந்த கேரக்டர் பத்தி நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அகைன் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆனா அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட்ஸ். இந்த மொத்த சண்டை முடிஞ்சு அடி வாங்கி கஷ்டப்பட்டு இவர் எழுந்து நிப்பார் இல்லையா, அப்ப பேபி எச்சன் ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு மகேஷ் கேரக்டர். ஸோ எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டு அடி வாங்க வச்சதே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும். பட் ஸ்டில் ரொம்ப ஜாலியா நம்ம ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்ப டக்குன்னு சிச்சுவேஷன் சீரியஸ் ஆகும், யாராவது ஒருத்தர் கூட சண்டை போடுவாங்க, டக்குன்னு எஸ்கலேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூடா ரொம்ப சூப்பரா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்துல. கேமரா எடிட்டிங் மியூசிக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபைட் ஆரம்பமாகும் போது தான் ரொம்ப டிராமாட்டிக்கான டோனுக்கு இந்த சீனே மாறும். ரொம்ப ஷேக்கியான அந்த ஹேண்டில் கேமரா மூமெண்ட், மியூசிக் கூட ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மகேஷ்ங்கிற கேரக்டருடைய மூட கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு சின்ன சண்டை அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா மகேஷுக்கு அது பெரிய அவமானம் இல்லையா, இவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு இல்லையா. ஸோ அதை கேப்சர் பண்ற மாதிரி தான் இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செருப்புக்கு தனியா ஷாட்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த செருப்பு அவர் எட்டி உதைப்பாரு. ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா, அப்பதான் செகண்ட் ஹாஃப்ல அவர் திரும்ப செருப்பு போடும்போது அது ஆடியன்ஸுக்கு பயங்கர கத்தாட்டிக்கா இருக்கும். இங்க சைலண்டா வந்துட்டு போற மகேஷோட அப்பா கேரக்டரும் ஒரு நல்ல டச். இந்த டிராமா, இந்த ஹியூமர், இந்த எமோஷன் எல்லாமே ஒர்க் ஆக முக்கியமான காரணம் ரைட்டிங். பட் அதை தாண்டி சிறப்பா செய்யப்பட்ட அந்த வேர்ல்ட் பில்டிங், அதுல இருக்கிற அந்த எவ்ரிடே கேரக்டர்ஸ், ஃபஹத் ஃபாசிலோட சூப்பரான ஆக்டிங் அண்ட் சுதீஷ் சங்கரோட பிரசன்ஸ், இதெல்லாம் சேர்ந்துதான். முக்கியமா இப்படி ஒரு சூழல்ல நம்மளும் சிக்கிக்கிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு யதார்த்தம் தான் அடுத்த காரணம். ஒருவேளை நம்மளையும் பப்ளிக்ல ரேண்டமா ஒரு 3வது மனுஷன் அடிச்சிட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு வரும். பொதுவாக நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் இருப்போம், இப்படியான சண்டைகள் நம்ம வேடிக்கை பார்த்துருப்போம். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் அக்கேஷன்ஸ்ல ஏதோ ஒரு பப்ளிக் சண்டையில நம்ம மாட்டிருப்போம். இப்படியான சின்ன சின்ன இந்த டே டு டே விஷயங்களை வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா டிராமாவையும் எமோஷன்ஸையும் எழுதி எடுத்துருவாங்க. மலையாள சினிமாக்களுடைய யூஎஸ்பியே இதுதான். கேரளா மட்டும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிற ஆக்டர்ஸும் லொகேஷன்ஸும் கூட காட்ஸ் ஓன் தான். இந்த சீனை பத்தி நான் பேசும்போது நிறைய பேருக்கு இப்பதான் ரீகேப் ஆயிருக்கும், நிறைய பேர் இந்த படம் கூட பார்க்கலாம் நினைச்சு பார்க்காம இருந்திருப்பீங்க, நிறைய பேர் இந்த சீனையே மறந்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மலையாள சினிமா பயங்கரமா மெயின் ஸ்ட்ரீம் வந்து பாப்புலர் ஆகி அந்த படங்களுடைய ஸ்டாண்டர்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம மறக்கடிக்க வச்சிருச்சு. ஆனா இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல அப்பர்ணா பாலமுரளி, லிஜோமோல் ஜோஸ், சோபின் ஷாயர்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து இந்த சினிமா ஆக்டருங்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்காது. இப்ப பார்த்தா அவங்க ஆக்டர் மாதிரி தெரியுறாங்க, ஏன்னா நம்ம இவ்வளவு படங்களை பார்த்துட்டோம். பட் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா, ஆக்சுவலா எல்லாருமே ரொம்ப குட்டியா இருப்பாங்க. ஏன் நம்ம ஃபஹத் ஃபாசிலே டோட்டலா டிஃபரெண்டா தான் இருப்பாரு. இந்த படம் ஸ்ட்ரீமிங்ல இந்த மனோரமா மேக்ஸ் மாதிரி எதுலயோ இருக்கு, ஆர் அமேசான் பிரைம்ல இருக்கு. ஆனா தனியா நீங்க அதுக்கு காசு கொடுத்து நீங்க பார்க்கலாம். இல்ல இந்த சீனை மட்டும் பார்க்கணும்னா நீங்க யூடியூப்ல இருக்கு பார்க்கலாம். ஆனால் இந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீனை பற்றி நான் ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நாம அடுத்த சீனில் பார்க்கலாம்.